பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திலே அவருடைய தூதுவர்களை 2 நோக்கங்களுக்காக வேண்டி அனுப்பியிருக்கின்றார். அந்த 2 நோக்கங்களுமே மிக மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. இன்றைக்கும் அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் எல்லாம் மார்க்க பிரச்சாரங்களையும் தாவா களங்களையும் ஏற்படுத்தி அதிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சூழலிலே அல்லாஹ்வுடைய தூதர்களான அவர்கள் என்ன மாதிரியான 2 நோக்கங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே முதல் நோக்கம் என்னவென்று சொன்னால், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற ஏகத்துவ கொள்கையை உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது முதல் நோக்கம். இந்த முதல் நோக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களில் கடைசியாக அனுப்பப்பட்ட தூதர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் இறுதி தூதர். அவங்களுக்கு பிறகு ஒரு நபி கிடையாது. ஒருவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னான் என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் நபி இல்லை என்று சொன்னாலோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரு நபி வருவார் அல்லது வந்தார் என்று ஒருவன் சொன்னாலோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர். ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர். ஒவ்வொரு நபிமார்களும் குறிப்பிட்ட சமூகத்தை டார்கெட் செய்து அனுப்பப்பட்டவர்கள், குறிப்பிட்ட சமூகத்தை தேர்ந்தெடுத்து அவர்களுக்காக அனுப்பப்பட்டவர்கள். மூசா நபி பனி இஸ்ரவேலர்களுக்காக அனுப்பப்பட்டார். அதே போன்று ஈசா நபியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஈசா நபியும் பனி இஸ்ரவேல் சமூகத்திற்காக அனுப்பப்பட்டவர். அப்ப குறிப்பிட்ட சமூகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் நபிமார்களிலே இருக்கிறார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அனுப்பி இருக்கிறான் என்றால், அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலங்களுக்கெல்லாம் ரஹ்மத்தாக உங்களை அனுப்பி இருக்கிறோம். எப்படி அனுப்பி இருக்கிறான்? அகிலங்களுக்கெல்லாம், உலகத்துல இருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு உள்ள ஸ்டைல்ல சொல்லணும்னா யூத, கிறிஸ்தவ, நஸ்ரானி, இந்து, முஸ்லிம் அத்துணை பேருக்கும் தூதுவர் யாருதான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்போ நெருப்பு வணங்குபவர்களில் இருந்து அல்லாஹுவை வணங்குகிறவர்கள் வரைக்கும் அத்துணை பேருக்கும் தூதுவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். அந்த இறுதி தூதர் இருக்கிறாங்களே, அவங்களுடைய கொள்கையும் என்ன? லா இலாஹா இல்லல்லாஹுவை கொண்டு போய் சேர்க்கணும். உலகம் ஃபுல்லா என்ன செய்யணும்? அல்லாஹ்வினுடைய இந்த உயரிய கலிமா இருக்கிறதே, இந்த கலிமாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படை கொள்கையோடு நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அதுக்கு பின்னால, நபிமார்களுக்கு பின்னால அந்த பொறுப்பு யாரிடத்திலே கொடுக்கப்பட்டால், யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்விலே இஸ்லாத்தை செயல்படுத்துகிறார்களோ அத்துணை பேருக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க, நான் உள்பட அத்துணை பேரும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை கொண்டு போய் சமூகத்திலே சேர்க்க வேண்டிய கட்டாய கடமையிலே இருக்கின்றோம். எப்படியாவது சொல்லிடணும். என் கூட பழகிறவன், என்னோட நண்பனா இருக்கிறவன், என்னோட பயணிக்கிறவன், யாராக இருந்தாலும் சரி, என்னோட வியாபாரம் செய்யக்கூடியவன், இப்படி எந்த தரத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே லா இலாஹா இல்லல்லாஹுவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சேர்க்க வேண்டியது கட்டாய கடமை. இது அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலிமாவுக்காக வேண்டிதான் இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் தாக்கப்படுவது, இழிவுபடுத்தப்படுவது, கண்ணிய குறைவாக நடத்தப்படுவது, எல்லா வகையிலும் மட்டமாக நடத்தப்படுவது எல்லாம் எதுக்காக வேண்டி? லா இலாஹா இல்லல்லாஹுக்காக வேண்டிதான். இதை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உலகத்துல எங்க இருந்து பிரச்சனை வராது. யாரும் உங்களை சீண்ட மாட்டான், உங்களை யாரும் டெரரிஸ்ட் சொல்ல மாட்டான், உங்களை யாரும் தொடவே மாட்டான். லா இலாஹா இல்லல்லாஹ் உங்கள்கிட்ட இல்ல. ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். லா இலாஹா இல்லல்லாஹுவில் நீங்கள் குறைந்து விட்டால், லா இலாஹா இல்லல்லாஹுவை பெரிதாக நீங்கள் தூக்கி சுமக்கவில்லை என்றால் உங்களுக்கு எந்த சோதனையும் வராது.
உலகத்துல எந்த சோதனையும் வராது. யார் அந்த கலிமாவை உயர்த்தி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் சோதனை மேல் சோதனையை கொடுப்பான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இஸ்லாம் இங்கே அழைக்கும் என்றால், இங்கே வா, உனக்கு சந்தோஷம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது என்றெல்லாம் அழைக்காது. உன்னுடைய கஷ்டத்திலிருந்து வெளியே வந்தெல்லாம் அழைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எப்படி பள்ளத்தை நோக்கி வெள்ளம் வருகிறதோ அதே போன்று உங்களை நோக்கி சோதனை வரும் என்றார்கள். அப்ப இஸ்லாம் என்பது சோதனைகள் நிறைந்த வாதனை தான். அல்லாஹ் சொர்க்கத்தை வெறுமனே கொடுக்க மாட்டான். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க சொர்க்கத்துல இலகுவா நுழைஞ்சிடலாம் நினைக்கிறீங்களா? அப்படி நுழைய முடியாது. கஷ்டம் இருக்கும். இஸ்லாத்தை பின்பற்றினால், இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணினால், லா இலாஹ இல்லல்லாஹ்வை தூக்கி பிடித்தால், பரப்பினால், பரப்புங்கள் என்று பிரச்சாரம் செய்தால் உங்களுக்கு தொடர்ந்து சோதனை இருக்கும். இது இஸ்லாத்தின் அல்லாஹ் வடிவமைத்திருக்கக்கூடிய வடிவமைப்பது. உங்களை அல்லாஹ் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு பொருளை எடுத்தாருன்னு வைங்க, அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் என்ன செய்வாரு? அதுல தோல்வி அடைஞ்சு கடைசியாக வெற்றி பெறுகின்ற வரைக்கும் அதை பரிசோதித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளை பரிசோதிக்கிறான். நீ இஸ்லாத்திற்குள் வந்த பிறகு சோதனை வருது, என்ன செய்வ? அல்லாஹ் பரிசோதிப்பான். அடி விழும், அவப்பெயர்கள் வரும், பொருளாதார இழப்பு ஏற்படும், கஷ்டம் ஏற்படும், எல்லாம் ஏற்படும். என்ன செய்யறது? ஸ்ட்ராங்கா இருக்கணும். இஸ்லாத்துல ஸ்ட்ராங்கா இஸ்திகாமத்தோடு இருக்க வேண்டும். எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி என்ன செய்ய மாட்டேன்? நிலை உடைந்து போக மாட்டேன். நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றேன். இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றேன். எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, உலகமே சேர்ந்து உங்களை நிராகரித்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? தளர்ந்து போய்விடக் கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்து காட்டினார்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரத்தை துவங்குகிறார். ஏகத்துவ பிரச்சாரத்தை துவங்குறதுக்கு முன்னால தன்னை தானே சரி செய்கிறார். இறைவன் யார் என்று அறிந்து கொள்கிறார். போறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், போய் பார்க்கிறாங்க. சூரியனை பார்க்கிறார்கள், சந்திரனை பார்க்கிறார்கள். இது காலையில சாந்திரம் போயிருது, அது சாந்திரம் காலையில போயிருது. நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள், கொஞ்ச நேரம் மின்னுது, அப்புறம் காணா போயிருது. அப்ப இதெல்லாம் இறைவனாக இருக்க முடியாது. இறைவன் அவனுக்கு ஒரு அளவுகோல் இருக்கணுமே, அவன் எப்போதும் நிரந்தரமா இருக்கணுமே. அப்ப இதெல்லாம் இறைவன் கிடையாது. இறைவன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? நம்மை படைத்த ஒரு சக்தி இருக்குது, அது சூப்பர் பவர். அந்த சூப்பர் பவர் தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த சூப்பர் பவர் தான் நமக்கு எல்லா வளர்ச்சியையும் தருகிறது. நாம பிறந்ததிலிருந்து வளர்கின்ற வரைக்கும், மரணிக்கின்ற வரைக்கும், உலகத்தில் உயிர் வாழ்கின்ற வரைக்கும் அத்துணை தளங்களிலும் நம்மை இயக்குவது எது என்று பார்த்தால் அந்த சூப்பர் பவர் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முடிவு செஞ்சாங்க. முடிவு செஞ்சோன்னு அல்லாஹ் விட்டுட்டானா? அவ்வளவு நாள் தேடி பிடிச்சி எல்லாம் கண்டுபிடிச்சு, அப்பா பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை சிலையை வடிவமைத்து சிலை செய்து சமூகத்திலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்கிட்ட சிலை வாங்கி என்ன செய்வாங்க? தங்களுடைய இல்லங்களிலே வைத்து, தங்களுடைய வழிபாட்டு தலங்களிலே வைத்து சிலைகளை வணங்கி வணங்குகிறார்கள். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு தந்தைக்கு பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்ட உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்ராஹிமை நபியாக அறிவிக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆகின்றார்கள். நபியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு போய் செய்யறாங்க. அன்னைக்கு பிரச்சாரத்தினுடைய ஸ்டைல் என்னன்னா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றது. எப்படி சொல்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்றாங்க. இந்த பாரப்பா, நீ கல்லுக்கு முன்னாடி எல்லாம் வைக்கிற, அந்த சிலைக்கு முன்னாடி எல்லாம் வைக்கிற, ஒரு ஈ உட்கார்ந்தா கூட அதால தடுக்க முடியல. குர்ஆன் பேசுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுல் குதுஸில இத பார்க்கிறோம். ஈ உட்கார்ந்தா கூட அதால தடுக்க முடியலையே, அது எப்படி நீ வணங்குவேன்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மனுப்பலாக பதில் பேசுகிறார்கள். அப்ப இப்படியான இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை இப்ராஹிம் நபி எடுத்து செல்லும் பொழுது, ஒரு நாள் ஒரு திருவிழா, ஒரு பெருநாள் போன்ற ஒரு நிகழ்வு, மக்கள் எல்லாம் சென்று விடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டு இருக்குது, உடல்நிலை சரியில்லை, நான் இன்னைக்கு வரலன்னு சொல்லி இப்ராஹிம் நபி மட்டும் அந்த சிலைகள் இருக்கக்கூடிய பகுதியில தங்கி விடுறாங்க. அப்ப போயிட்டு திரும்பி வந்தா எல்லா சிலைகளும் உடைக்கப்பட்டிருக்குது. இருக்கிறதுலயே பெரிய சிலையை பார்த்து இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்கன்னா, அதோட கழுத்துல கோடாரியை மாட்டிட்டு அத்துணை சிலையும் உடைச்சிட்டாங்க. இப்ப முடிஞ்சிருச்சே. அப்ப மக்கள்லாம் பார்த்து கொந்தளிக்கிறாங்க. நீ எல்லா சிலைகளையும், எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் நீ நாஸ்தி செஞ்சுட்ட, நாசமாக்கி விட்டாய் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அந்த அந்த பழி சுமத்தப்படுகிறது. அவங்க தான் செஞ்சாங்க.
அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கேட்கும் போது இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க, நீ உனக்கு எல்லாம் பதில் சொல்லுதுன்னு சொல்லுதீல, இது பெரிய சிலை தானே கழுத்துல கோடாரி போட்டிருக்குது, அதுட்டு கேளு. யார் உடைச்சான்னு அதுட்டு கேளு. உடனே மக்கள்லாம் சொல்றாங்க, அது எப்படி சிலை பேசும்? இதைத்தானே நான் இவ்வளவு நாள் சொன்னேன். இப்ராஹிம் நபி எப்ப பேசுறாங்க? இதைத்தானே நான் இவ்வளவு காலம் பிரச்சாரம் செய்தேன் அப்படின்னு இப்ராஹிம் நபி பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துல இப்ராஹிம் தான் இந்த செயலை செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட உடனே ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை மூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அதில் தூக்கி எறிவதற்கு முடிவு செய்கிறார்கள். நெருப்பு குண்டம் தயாராகிவிட்டது. இப்ராஹிம் நபி அழைத்து வரப்படுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உத்தரவு என்ன செய்யுது? தயாராக காத்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்புல போடுறாங்க. இதான் முதல் சம்பவம். மிகப்பெரிய சோதனை இப்ராஹிம் நபிக்கு. இப்ராஹிம் நபிக்கு மிகப்பெரிய சோதனை, உயிர் போயிடும். இந்த கொள்கையை இப்ராஹிம் நபி இன்னும் ஸ்ட்ராங்கா பேசுற உயிர் கிடையாது என்று முடிவெடுத்து விட்டார்கள் எதிரிகள். இப்ராஹிம் நபியை தூக்கி அந்த குண்டத்துல போடக்கூடிய தருணம். அப்ப அந்த நேரத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமா, நெருப்பே நீ குளிர்ச்சியாகவும் அமைதியானதாகவும் இப்ராஹிமுக்கு ஆகிவிடு என்கின்ற உத்தரவு. தூக்கி போட்டா அது அப்படியே பூங்காவனமாக மாறிவிடுகிறது. அவ்வளவு குளிர்ச்சி. அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ் இறக்குகின்றான். எதுக்காக வேண்டி? ஏகத்துவத்தை இப்ராஹிம் சொன்னார் என்பதற்காக. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளை வணங்கக்கூடாது என்கின்ற பிரச்சாரத்தை வலுவாக செய்தார் என்பதற்காக எதிரிகள் எடுத்த முடிவு என்ன? இப்ராஹிமை கொன்றுவிட வேண்டும் என்கின்ற முடிவு. அல்லாஹ் என்ன செய்தார்? ஏகத்துவ பிரச்சாரத்தை இப்ராஹிம் செய்தார் என்பதற்காக, உறுதியாக செய்தார் என்பதற்காக இப்ராஹிம் நபியை காப்பாற்றினான். இப்ராஹிம் நபியினுடைய அடிப்படையாக அல்லாஹ் கொடுத்த அந்த அசைன்மெண்ட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அல்லாஹ்வுடைய கரத்துல கொடுக்கறாங்க. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில இப்படி எக்கச்சக்கமான சோதனைகள், பயிற்சிகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் வென்று வந்தாங்க. அது தனி வரலாறா மாறிடும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? இப்ராஹிம் கலீலுல்லாஹ்னு சொன்னான். உலகத்துல வாழ்ந்த எந்த நபியையும் அப்படி அல்லாஹ் சொல்லல. என்னுடைய நேசர் கலீல்னு பேர் வைக்கிறாங்களே, கலீலுர் ரஹ்மான், கலீலுல்லாஹ் அப்படின்னு பேர் வைக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சர்டிபிகேட், ஒரு பட்டம் அது. இப்ராஹிம் கலீல், அவர் அல்லாஹ்வுடைய நேசர் என்று. எங்கேயுமே அல்லாஹ் விட்டு தூர போக மாட்டார். எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி அல்லாஹ்வை விட்டு நகரவே மாட்டார் இப்ராஹிம். பல்வேறு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்ராஹிமை சோதிச்சு 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 பார்த்துட்டு தான் இப்ராஹிமை கலீல் என்று அறிவித்தான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்திருக்கக்கூடிய நபிமார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இரண்டு கொள்கைகள்ல, இரண்டு அம்சங்கள்ல முக்கியமான அம்சம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி முன்னாடி தள்ளி வந்துருங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ப அல்லாஹ்வுடைய அந்த இரண்டு அந்த கொள்கைகள் இருக்குத, நபிமார்கள் சுமந்து வந்த அந்த இரண்டு கொள்கைகள் இருக்க, அதுல ஒண்ணு லா இலாஹ இல்லல்லாஹ். இதைத்தான் எல்லா நபிமார்களும், மூசா நபி, ஈசா நபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே இதைத்தான் செஞ்சாங்க. முதல் கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு விடுதலை, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தெரு தெருவாக, வீதி வீதியாக, வீடு வீடாக பிரச்சாரம் செய்தார்கள். அதை சஹாபாக்களுக்கும் தங்களுடைய தோழர்களுக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சஹாபாக்கள் இருந்தாங்க, அதே மாதிரி எல்லா நபிமார்களுக்கும் சஹாபாக்கள் தோழர்கள் இருந்தார்கள். தங்களுடைய தோழர்களுக்கும் அதைத்தான் உபதேசிச்சாங்க. கொண்டு போய் இந்த கொள்கையை சேர்க்க வேண்டும் என்று அந்த தோழர்களும் அதை செப்பனை செய்து முடித்தார்கள். அது நம்முடைய அடிப்படை கொள்கையாக நம்ம வச்சுக்கிடணும். நம்முடைய வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கணும், வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்னைக்கு கால சூழல் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்ட் நம்மள நாமளே நிரூபிக்க வேண்டிய சூழல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய கால சூழல், நான் ரொம்ப நல்லவன், எனக்கும் அந்த குற்றத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நம்மள நாமளே என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நான் தேசப்பற்றாளன் என்று நிரூபிக்க வேண்டிய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த சூழல்ல இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் கட்டாயப்படுத்திட்டான், அதை நாம மறந்துட்டோம். இப்ப கட்டாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். உன்னை நீயே நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்குதே. ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க மாட்டான் என்று அடித்து பேச வேண்டிய சூழல் இருக்குதே. இதை நாம பேசக்கூடாது, முஸ்லிம் அல்லாதவர்கள் பேச வேண்டும். முஸ்லிம்கள் அப்படி இருக்க மாட்டார்கள், முஸ்லிம்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று
முஸ்லிம் அல்லாதவர்கள் பேச வேண்டும். அப்ப இது ஏகத்துவ கொள்கையினுடைய அடிப்படை இருக்குதுல்ல, இதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஃபர்ஸ்டா நபிமார்களுக்கு கொடுக்க